நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னா நிறைய ஸ்கில்ஸ் நமக்கு தேவை இருக்கு. ஆனா அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில்லை நீங்க கவனிக்கலைன்னா உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. அந்த ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். எஸ், நீங்க ஒரு ஆள் கிட்ட பேசுறது எப்படி, இது ஒரு பெரிய ஸ்கில் தான். நீங்க எவ்வளவு டேலண்டடா இருந்தா கூட, நீங்க கான்பிடண்டா இருந்தா கூட, உங்களுக்கு கான்பிடண்டா பேச தெரியலன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க பேக்ல ஆகி போயிடுவேன். அதனாலதான் இந்த ஸ்கில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னு சொல்றது. இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்ன தெரியுமா? ஐ கான்டாக்ட் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பாடி லாங்குவேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஃபேஸ்ல எப்படி ஒரு ஸ்மைல் கொண்டு வரலாம், இதை பற்றி ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல போறது என்னன்னா, யார்கிட்டாவது நீங்க பேசும்போது எப்படி நீங்க எஃபெக்டிவா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும், அதுக்கு தேவையான 6 டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். இது 6 கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் அப்படியும் சொல்லலாம். இந்த ஸ்கில்ஸை நீங்க அப்ளை பண்ணிடுச்சுன்னா நீங்க யார்கிட்ட பேசும்போதும் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா மாறிடும். அப்புறம் என்ன, நீங்க பேசுங்க, நான் என்ன சொல்லணும், வேற என்ன, இந்த மாதிரி பேசுறதுக்கு இடையில தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே ஃபில் பண்ணி ரிப்பீட்டடா பேசிட்டே இருந்து நீங்க எப்பவுமே உங்களுடைய கம்யூனிகேஷனை ரொம்ப பேடா மாட்டுது இல்லையா? இந்த பழக்கங்களை எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல புது ஸ்கில்ஸ் வந்துடுச்சுன்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தேவையான 6 ஸ்கில்ஸ் இதுல இருந்து கிடைக்க போறேன். நம்பர் 1, குவாலிட்டி. நீங்க ஒரு ஆள் கிட்ட பேசும்போது நீங்க எந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளவு டைம் பேச போகுது, இதை பற்றி எல்லாம் நீங்க எப்பவுமே கவனம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆனா நீங்க எந்த விஷயத்தை பற்றி பேசுறது இல்லைன்னா எவ்வளவு டைம் பேசுறதுன்றதை விட உங்களோட டாக்கிங் குவாலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க பேசுறது என்ன, எவ்வளவு டைம் பேசுதுன்றதல்ல, உங்களோட டாக்கிங் எப்படி இருக்குன்றது தான் மெயின். உங்களோட டாக்கிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணது தெரியுமா? நீங்க யார்கிட்டாவது பேசும்போது ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் முன்னாடி ஆக்சுவலின்ற வேர்டு யூஸ் பண்ணிடும். ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒரு சோ அப்படின்ற வேர்டும் இருக்கும். நேத்து அவன் காலேஜ்ல வரலன்னு வச்சுக்கோ. அப்ப நீ ஏன் நேத்து காலேஜ்ல வரலன்னு கேட்டா, ஆக்சுவலி என்னோட உடம்பு சரியில்லாதான் இருந்தது, அதனாலதான் வரலன்னு சொல்லும். அப்ப என்ன உனக்கு நோய்னு கேட்டா, ஆக்சுவலி எனக்கு தலைவலி தான் இருந்தது அப்படி சொல்லும். அப்ப இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல பெயின் இருந்தது, ஆனா ஆக்சுவலி நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட போது சரியாயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லிடும். இந்த மாதிரி எது கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும் போது எல்லாம் ஒரு ஆக்சுவலி கண்டிப்பா அதுல இருக்கும். இந்த ஆக்சுவலின்ற வேர்டும் ஜாஸ்தி யூஸ் பண்றது, அது மட்டும் இல்ல இந்த மாதிரி எல்லாம் ஹம்மிங்கும் பண்ணிட்டு இருக்கும். இது ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸும் ஹம்மிங்ஸ் எல்லாம் நம்ம கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தேவையா? இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கிரீஸ் மாதிரி நம்ம வேர்ட்ஸ்க்கு இடையில இதெல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்லி வருதுன்னா, உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு இருக்குன்னா அந்த விஷயம் மட்டும் பேசணும். அதுக்கு இடையில இந்த மாதிரி ஆக்சுவலி, சோ, பட், இந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம். பேசக்கூடிய விஷயங்களை கரெக்டா பேசுறது தான் பெர்ஃபெக்டான டாக்கிங். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு இருக்குன்னா அது எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியும் அவ்வளவு ஷார்ட்டா சொல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இதுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம். நீங்க யாருக்கிட்டாவது பேசும்போது உங்க போன்லயே உங்களோட பேச்சு ரெக்கார்டு போடலாம். அதுக்கப்புறம் நீங்களே அது கேட்டாதான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி எல்லாம் எலிமினேஷன் உங்களுக்கு வேணும்னு. நம்பர் 2, பாசஸ் அண்ட் இமோஷன்ஸ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவனோட பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் பேசும்போது அது ரோபோட் பேசுற மாதிரி தான் இருக்கும். அதாவது எந்த மாதிரியான ஒரு போஸும் இருக்காது, எந்த மாதிரியான இமோஷனும் இருக்காது. பேசிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். ஆனால் அதில் இமோஷனோ இல்லைன்னா போஸு கூட கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு. அவர் ஸ்டடீஸ்ல எல்லாம் ஸ்மார்ட் தான். ஆனால் என்னோட கேள்வி கேட்ட போது அவர் என்ன சொல்லி தெரியுமா? எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும், டெய்லி 3 ஹவர்ஸ் சயின்ஸ் படிச்சிடும், இந்த மாதிரி தான் பேசிடுவேன், அதில் இமோஷனே இருக்காது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஏன் சொல்லியது தெரியுமா? அதாவது நாம யாருக்கிட்டாவது பேசும்போது அந்த பேச்சுக்கு மத்தியத்தில் போசஸ் வேணும். அது மட்டும் இல்ல, பேசுற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு இமோஷன் வேணும். நம்ம சீரியஸான விஷயங்கள் பேசும்போது நம்ம ஒரு சீரியஸ் இமோஷன் ஜெனரேட் பண்ணணும். நம்ம ஃபன்னியான விஷயம் பேசும்போது நம்ம ஃபேஸ் ஃபன்னியா இருக்கணும். எந்த மாதிரியான சப்ஜெக்ட் உங்கள் வாயிலிருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கூட அதுல இருக்கணும். ஒரு லைன் ஃபினிஷ் பண்றதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் இல்லைன்னா 2 செகண்ட் போஸ் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் மட்டும் தான் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த போஸும் இமோஷனும் இல்லைன்னா நீங்க ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்கும். உங்களோட பேச்சு யாருக்குமே பிடிக்காது. நம்பர் 3, ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த உலகத்திலே 3rd பிக் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். அதாவது உலகத்துல எல்லாருமே பேசக்கூடிய லாங்குவேஜ்ல 3வது இடத்துல தான் இங்கிலீஷ் இருக்கு. அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் உங்களுக்கு இருந்தா அது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிடும். அதாவது எங்கேயாவது உங்களுக்கு இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும் அப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னா உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியணும். ஆனா தேவையில்லாத இடங்களெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ண வேண்டிய இடங்கள் எல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்போ கரெக்டான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்பர் 4, யூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க யாருக்கிட்டாவது பேசும்போது
எப்பவுமே கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்களா? நீங்க யாருக்கிட்டாவது ஃப்ரெண்ட்லி டாக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தா முன்னாடி இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து நீங்க அவரை இன்டர்வியூ பண்ற மாதிரி தான் தெரியும். இந்த கன்வர்சேஷன் சீக்கிரமா முடிஞ்சா எங்கே இருந்து போயிடலாம், இந்த மாதிரி எல்லாம் அவரை யோசிச்சுடுவா. அதனால எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கிற ஒரு ஸ்டைல் சரியில்லை. ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட சொல்லணும். நான் உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறேன். அதில் ஃபர்ஸ்ட் தான் கால் ரீட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்கள் யாருக்கிட்டாவது பேசிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டூடெண்டாக இருந்தா அவரோட ஸ்டாண்டர்ட் எதுன்னு கேட்காத இந்த மாதிரி எல்லாம் பேசலாம். அதாவது உங்கள்கிட்ட பேசும்போது நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் தான், அது எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எத்தனை ஸ்டாண்டர்டில் படிக்குது, நீங்கள் +2 போயிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி கேட்கலாம். இன்கேஸ் உங்களுடைய அந்த கெஸ் ராங்காக இருந்தால் கூட அவர் வந்து கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் 2 பேருக்கு இடையில கரெக்டான ஒரு பாண்ட் உருவாயிடும். இந்த ஒரு டெக்னிக் தான் இந்த ஜோதிஷிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவர் எல்லாமே நம்ம ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டோரி டெல்லிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு இருக்குன்னா முதல்ல நீங்க உங்களுடைய ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மேத்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு, அது மேலே எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. அப்போ அவர் வந்து அவருக்கு எந்த விஷயத்துல கஷ்டம் இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும். நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டாம் உங்களுக்கு எந்த விஷயம் கஷ்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்பர் 5, கான்வர்சேஷன் த்ரெட்டிங். நீங்கள் யார்கிட்டாவது பேசும்போது அப்புறம் சொல்லுங்க இனி என்ன, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதா? அப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதுதான் கான்வர்சேஷன் த்ரெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் உங்கள்கிட்ட கேட்குற நீங்கள் எங்கேருந்து வருது, அப்போ நீங்கள் சொல்கிறது நான் சென்னையிலிருந்து தான். அப்போ நீங்கள் திருப்பி கேட்பாங்க நீங்கள் எங்கேருந்து வருது, அப்போ அவர் சொல்கிறது நான் கோவையிலிருந்து தான். அப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் அந்த கன்வர்சேஷனை அங்கேயே தொலைஞ்சு போயிடும். அதனால க்ளாஸ் எண்டட் ஆன்சர்ஸ் கொடுக்காத ஓப்பன் எண்டட் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். அது என்ன ஓப்பன் எண்டட் ஆன்சர்ஸ்? நீங்கள் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் நான் சென்னையிலிருந்து தான், ஆனால் சென்னையில் ரொம்ப பொல்யூஷன் இருக்கிறது காரணத்தால் நான் வந்து சென்னையிலிருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்தா அந்த கேள்வி கேட்ட ஆளுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது பேசுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது எஸ் இல்லைனா நோ இந்த மாதிரி சிங்கிள் வேர்டு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கிற கேள்விகள் கேட்கக்கூடாது. அது ஏன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைச்சா ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அந்த கான்வர்சேஷன் அங்கேயே முடிஞ்சிடும், அது ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. நம்பர் 6, லோஸ் அவர்ஷன். இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு பெட் வைக்க போகிறேன். என்ன பெட்டு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வியில் நீங்கள் பதில் சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு நான் 100 rupees கொடுப்பாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா நீங்கள் எனக்கு 20 rupees கொடுக்கணும். ஆனால் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லிடுச்சுன்னா நான் உங்களுக்கு 50 rupees தான் கொடுக்கும். ஆனால் பதில் சொல்ல முடியலைன்னா நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். இந்த 2 ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடும்? சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிடும். ஏன்னா அதில் உங்களுக்கு லாபம் கம்மி தான், ஆனாலும் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது. அதுதான் விஷயம். நம்ம எல்லாருடைய மைண்ட் அப்படி தான் பேசுவோம். அதாவது நமக்கு லாபம் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட நஷ்டம் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் யோசிப்பான். இப்போ இந்த டெக்னாலஜி கம்யூனிகேஷன்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்க யாருக்கிட்டாவது பேச ஆரம்பிக்கும் போது உங்களிலிருந்து அவருக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் கிடைக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்குள்ள உருவாக்க முடியணும். உங்களோட ஃபர்ஸ்ட் டாக்ல இருந்து உங்களோட பிஹேவியர்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு தோட்டம் அவருக்குள்ள உருவாக்கணும். அதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணலைன்னா அவருக்கு பெரிய நஷ்டம் இருக்கும்னு அவருக்கு தோணணும். ஆனா உங்களுக்கு கூட கன்வர்சேஷன் பண்ணிடுச்சுன்னா அவருக்கு ஏதோ கிடைக்கும்னு நீங்க சொல்லக்கூடாது. அவருக்கு உங்களுடைய கன்வர்சேஷன்ல இருந்து அது ஃபீல் ஆகணும். அதல்லாத நான் ரொம்ப ஃபன்னி பேசன் தான், நான் உங்களுக்கு ஜோக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. உங்களோட பேச்சில இருந்தே அவருக்கு அது புரியணும். இப்போ இந்த வீடியோவில் சொல்லிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வாட்டி கூட சம்மரைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எல்லாமே சம்மரைஸ் பண்ணி தான் சொல்லணும். தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ் இல்லைனா நோ இந்த மாதிரி சிங்கிள் வேர்டு ஆன்சர்ஸ் கிடைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேசிட்டு இருக்காதே, பாஸ் அண்ட் இமோஷன்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்க பேசும்போது உங்களால அவருக்கு ஏதோ ஒரு யூஸ் இருக்கும், இந்த ஒரு தாட்ஸ் அவருக்குள்ள உருவாக்கிடணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது எல்லாமே கவனம் வச்சு நீங்க யார்கிட்டாவது பேசிடுச்சுன்னா உங்களோட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னால உங்களுடைய பர்சனாலிட்டி அவருக்கு முன்னாடி நல்லா இருக்கும். நீங்க ஏதாவது பேசும்போது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டா அவர் கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட வேர்ட்ஸுக்கு வந்து எல்லா இடத்துமே ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.